Hello students, welcome to Max class. In first chapter is set language. You know very well for definition of the set. In last class definition of the set and notation of the set and how to use belongs to and does not belongs to that related example sum and exercise sum do it in the last class. In this class the new topic is representation of a set. Yes, representation of a set. Three types of represent of in this set. First one is descriptive form. First one is descriptive form. Second one is set builder form. Set builder form or rule form. Set builder form or rule form. Third one is roster form. Roster form or tabular form. Roster form or tabular form. Okay, representation of a set. The representation of a set la three types இருக்குது. அதில் first one is descriptive form. Second one is set builder form or rule form. Third one is roster form or tabular form. Again சொல்லிடுறேன் பாருங்க, representation of a set ல first one is descriptive form, second one is set builder form or rule form, and third one is roster form or tabular form. இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். first one descriptive form சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு descriptive ஃபார்மில் ஃபுல்லாமே ஆன்சர் எல்லாமே தி செட் ஆஃப் ஆலில் தான் இந்த சென்டென்ஸில் ரைட் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செகண்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்மில் சச் தேட், அதாவது சச் தேட் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதோ இந்த மாதிரி இது சச் தேட்னு சொல்லலாம் ஆர் இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். சச் தேட்டை யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தி செட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் தி செட் ஆஃப் ஆலில் குஷனில் என்ன கொடுக்குறானோ அதை ரைட் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்மில் சச் தேட், அதான் சச் தேட் ஆர் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு அவன் என்ன வேர்டு கொடுக்குறானோ அதை ரைட் பண்ணணும். ஓகேவா? அந்த சச் தேட்டில் மேக்ஸிமம் வந்து எக்ஸ் சச் தேட் எக்ஸ் இஸ் ஏ குஷனில் என்ன கொடுக்குறானோ அது ஆன்சர். ஓகேவா? அப்புறம் அந்த செட்டுக்கு வந்து நேம் கன்ஃபார்மாக நீ கொடுத்தாகணும். ஓகேங்களா? ஏ செட்டோ பி செட்டோ சொல்லிட்டு நேம் வந்து கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? தேர்ட் ஃபார்ம் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம். இந்த ரோஸ்டர் ஃபார்ம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்மில் போட்டது. அதாவது அந்த செட்டுக்கு நேம் ஏதாவது கொடுக்கணும். ஏஓ பிஓ நேம் ஏதாவது கொடுத்துட்டு அந்த செட்டுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதோ செட் ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணால் அதான் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபுலர் ஃபார்ம். இது ஜஸ்ட் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொன்னது. இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். எஸ், ஃபஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இங்கிறது பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். எக்ஸாம்பிளில் கொடுத்துறாங்க பாருங்கள். அப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன சொன்னேன் நான்? அந்த சென்டென்ஸில் ரைட் பண்ணணும் சார். தி செட் ஆஃப் ஃபுல்லாமே ரைட் பண்ணணும். தி செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ், தி செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ், தி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், தி செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். இந்த மாதிரி அவன் எந்த கொஷின் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி சென்டென்ஸில் ரைட் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். உனக்கு கொஸ்டினில் வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் சேஞ்ச் பண்ண சொன்னால் நீ இந்த மாடலேஷன் ரைட் பண்ணணும். இல்லைனா சார் ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் சேஞ்ச் பண்ண சொன்னால் இந்த மாடலேஷனில் நீ சேஞ்ச் பண்ணணும். தி செட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி சென்டென்ஸில் ரைட் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செகண்ட் ஒன் இஸ் செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். செகண்ட் ஃபார்ம் இஸ் செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் சார். இந்த செட்டுக்கு வந்து ஏங்கிற நேமோ பிங்கிற நேமோ என்ன நேமோனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன ரைட் பண்ணணுனாக்கா செட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும். எக்ஸ் சச் தேட், இந்த சச் தேட் வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இங்கே நோட்டில் இருக்குது பாருங்கள் பார்ப்போம். தி சிம்பிள் சச் தேட் ஆர் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ரைட் பண்ணலாம். ஸ்டாண்ட்ஸ் சச் தேட் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணலாம். எக்ஸ் சச் தேட் எக்ஸ் இஸ் ஏ, அவன் என்ன கொஷனில் கொடுத்துறானோ அதை ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் சச் தேட் எக்ஸ் இஸ் ஏ வவல்ஸ், இல்லைனாக்கா இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் சொல்லிட்டு என்ன கொடுக்குறானோ அதை ரைட் பண்ணலாம். அதாவது இந்த எக்ஸு ஃபுல்லாமே இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறான். வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்னா என்னது? ஏ கமா இ கமா ஐ கமா ஓ, அதான உங்களுக்கு இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸில். அப்போ அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் x1 கமா x2 கமா x3 கமா x4 இந்த மாதிரி எக்ஸ்லேயே நம்ம ரைட் பண்ணலான்னு அர்த்தம். இதை தான் நம்மளுக்கு செட் பில்டர் ஃபார்மில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா ஏ
ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ வவ்வல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் சொல்லிட்டு ரைட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? இதுதான் எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க பாரு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் A equal to x such that x is a vowels in English alphabets. Second one, B equal to அது x such that x is a whole numbers. ஓகேவா? செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க பாருங்க பார்ப்போம். ஹோல் நம்பர்ஸ் என்ன வரும்? 0, 1, 2, 3, and so on போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது இந்த மாடல்ஸில் கூட கேட்கலாம். எப்படின்னாக்கா இது வந்து செட் பில்டர் ஃபார்மை கொடுத்துட்டு டு ரைட் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கேட்கலாம், இல்லைனாக்கா ரோஸ்டர் ஃபார்மில் கேட்கலாம். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னாக்கா எப்படி ரைட் பண்ணணும்? தி செட் ஆஃப் ஆல் கொஸ்டின் என்ன கொடுக்குறானோ அதை ரைட் பண்ணிக்கோ, தி செட் ஆஃப் ஆல். இதுவே அதே கொஸ்டின்ஸை செட் பில்டர் ஃபார்ம் ரைட் பண்ண சொல்கிறாங்கனாக்கா அந்த செட்டுக்கு நேம் ஏதாவது கொடுங்க. A ஈக்குவல் டு B ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ கொஸ்டின் என்ன இருக்குது? வவ்வல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் இஸ் ஏ ஹோல் நம்பர் சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? ரோஸ்டர் ஃபார்ம் வெரி இம்பார்ட்டன்ட். இதோ கொடுத்துறான் ரோஸ்டர் ஃபார்ம். அப்படின்னாக்கா அவன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்தாலும் சரி, உனக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்தாலும் சரி, சேஞ்ச் பண்ண சொன்னானாக்கா அந்த செட்டுக்கு நேம் ஏதாவது கொடுங்க. A B நேம் ஏதாவது கொடுத்துட்டு இப்போது வவ்வல்ஸ்னால் என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். A, E, I, O, U அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ரோஸ்டர் ஃபார்ம் ரைட் பண்ணிட்டு இதை ஏங்கிறது வந்து ஏதாவது ஒரு செட்டுக்கு நேம் கொடுக்கலாம். A to Zலேருந்து நம்ம செட்டில் நேம் கொடுக்கலாம் சொல்லியாச்சு. அப்போ A ரைட் பண்ணிவிட்டு அந்த செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வருமோ அதை ரைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டுனாக்கா திஸ் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். செகண்ட் ஒன் என்ன கேட்டுறாங்க பாருங்கள். எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ வவ்வல் நம்பர். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் பாரு, தி செட் ஆஃப் ஆல் வவ்வல், அதாவது ஹோல் நம்பர்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் வவ்வல்ஸ், செகண்ட் வந்து ஹோல் நம்பர்ஸ். இங்கேயும் வந்து செகண்ட் வந்து ஹோல் நம்பர்ஸ் தான். அப்போ ஹோல் நம்பர்ஸ்னால் எதுலது? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். அப்போ நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு எப்படி ரைட் பண்ணலானாக்கா நம்ம ஏதாவது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து A நேம் கொடுத்தாச்சு, இப்போ B நேம் கொடுக்குறோம். அந்த செட்டை ஓப்பன் பண்ணுறது ஹோல் நம்பர்ஸ்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார்? 0, 1, 2, 3, அண்ட் ஸோ ஆன் இப்படி போட்டுகிட்டே போகலாம். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் வந்து தி சென்டென்ஸ், அதாவது தி சென்டென்ஸில் ரைட் பண்ணணும். தி செட் ஆஃப் ஆல், தி செட் ஆஃப் என்ன கொஷனில் கொடுக்கணும் அதை ரைட் பண்ணணும். இதுவே வந்து செட் பில்டர் ஃபார்மில் வந்து செட்டுக்கு நேம் கொடுக்கணும் அண்ட் சச் தட் யூஸ் பண்ணணும். எக்ஸ்னே யூஸ் பண்ணுங்கள், வேறு வேரியபிள் கூட யூஸ் பண்ணலாம். எக்ஸ்னே யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஓகேவா? எக்ஸ் சச் தட் எக்ஸ். வவ்வல்ஸ்னாக்கா AIOU தான். அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் X1, X2, X3, X4, X5ன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே ரோஸ்டர் ஃபார்ம். அப்படியே எடுத்து எத்தனை எலமெண்ட் இருக்குதோ செட்டுக்கு நேம் கொடுத்துட்டு அந்த செட் ப்ராக்கெட்டை ரைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கனாக்கா அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? வெரி ஈஸி. இங்கே ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ஆக்டிவிட்டீஸை உங்களுடைய ஃபேர் நோட்டில் ரைட் பண்ணிடணும். திஸ் இஸ் ஆல்சோ ஹோம் ஒர்க்ஸ். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட் ஒன் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், தி செட் ஆஃப் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா? இதை வந்து நீ செட் பில்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். செகண்ட் ஒன் ஆல்சோ செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்தாச்சு. அப்போ நீ என்ன ரைட் பண்ணணும்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும், அண்ட் ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். தேர்ட் ஒன் பாருங்கள். அப்போ ரோஸ்டர் ஃபார்மை கொடுத்தாச்சு, நீ வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும் அண்ட் செட் பில்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். ஃபோர்த் ஒன் ஆல்சோ செட் பில்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும், ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். அண்டு ஃபிஃப்த்து ஒன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும், செட் பில்டர் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஹோம்ஒர்க்ஸ் நம்ம போடுவாங்க. நம்ம ரோஸ்டர் ஃபார்மை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. எக்ஸாம்பிள் 1.2, ரைட் தி செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோவிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். அதாவது கீழே வந்து லெட்டர்ஸை கொடுத்தாச்சு வேர்ட்ஸில், அதை வந்து லெட்டர் தனித்தனியாக ரைட் பண்ணணும். எந்த ஃபார்முக்கு ரைட் பண்ணணும்? ரோஸ்டர் ஃபார்ம். உனக்கு இருக்கிறதுலே அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட்டில் தேர்ட் ஒன் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம் நம்ம பார்த்தாச்சு. அப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது சார்? என்ன கொடுத்துறாங்களோ அதை நேம் ஏதாவது கொடுத்துட்டு அந்த செட்டில் இருக்கிறத நீங்கள் அப்படியே ரைட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? எப்படி அந்த செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட்ஸை நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்க பார்ப்போம், என்ன கொஷனில் கொடுத்துறாங்க பாருங்கள் பார்ப்போம். அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துறாங்க. ஓகேவா? அசஸ்மெண்ட் தான் கொஸ்டின். இதை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்யூஷன் போட்டு அசஸ்மெண்ட் ரைட் பண்ணுறீங்க. டாபிக் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ரோஸ்டர் ஃபார்ம்னு போட்டுருங்க. ஃபுல் ஃபார்மாக ரோஸ்டர் ஃபார்ம் போட்டு கீழே ரைட் பண்ணுங்க பார்ப்போம். இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் ஒனுக்கு. நீ எக்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ABCD எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேவா? நீ எக்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆல்ஃபாபெட்டிக்கலில் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். இப்போது அந்த
வேர்டை நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறோம். என்னென்னலாம் இருக்குது பார்ப்போம். ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்ப்போம். லெட்ரு ஏ இருக்குது சார், ஏ கமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், எஸ் இருக்குது சார், எஸ் கமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், எஸ் இருக்குது சார். ஆனால் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, நோட்டேஷனில் நம்ம சொல்லிருக்கிறோம். என்ன சொல்லிக்கிறோம் சார் நோட்டேஷனில், அதாவது ஒரே எலமெண்ட்ஸ் 2 டைம்ஸ் வந்ததுன்னா 1 டைம்ஸ் ரைட் பண்ணால் மட்டும் போதும் சார். ஓகேவா? அப்போ ஒரே எலமெண்ட்ஸ் 2 டைம்ஸ் வந்ததுனாக்கா 1 டைம்ஸ் ரைட் பண்ணால் மட்டும் போதும். அப்போது ஒரே எலமெண்ட் 2 டைம்ஸ் வந்ததுனாக்கா நம்ம அனதர் டைம் ரைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எஸ் ஆல்ரெடி இருக்குது சார், நம்ம ரைட் பண்ணியாச்சு. இது ரைட் பண்ணல சார், ரைட் பண்ணுங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், எஸ் ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ரைட் பண்ணுங்கள், எம் இருக்குதான்னு பாருங்கள், எம் ரைட் பண்ணுங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணியாச்சு. என் ரைட் பண்ணல சார், என். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், டி. அவ்வளோதான். திஸ் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? அப்போது கொஷின் என்ன கொடுத்துறாங்க பாருங்க பார்ப்போம். அசஸ்மெண்ட், அதாவது அசஸ்மெண்ட்டுங்கிற கொஷினை கொடுத்தாச்சு, அதை ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நேம் வந்து செட்டுக்கு எது என்ன நேம் கொடுக்கலாம். இங்கே எக்ஸ் நேம் கொடுத்தாச்சு. அப்படியே அந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த லெட்டரை தனித்தனியாக ரைட் பண்ணுறீங்க. 2 டைம்ஸ் வந்ததுனாக்கா, அதாவது ஒரே லெட்டர் வந்து அனதர் டைம் வரக்கூடாது. ஓகேவா? ஏ கமா, எஸ் கமா, இ கமா, எம் கமா, என் கமா, டி. இதில் ஆல்ரெடி எஸ்லாம் இங்கே ஆல்ரெடி இருக்குது சார், 4 டைம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வரக்கூடாது. ஒரே ஒரு டைம்ஸ் மட்டும்தான் நம்ம ரைட் பண்ணணும். அனதர் டைம்ஸ் வந்ததுன்னா அது ரைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து பாருங்கள், பிரின்சிபல்னு கொடுத்துறாங்க பாருங்கள் பார்ப்போம். இதை நம்ம ரைட் பண்ணலாமா? சொல்யூஷன் போட்டு என்ன ரைட் பண்ணுறீங்கனாக்கா, சொல்யூஷன் போட்டு ரைட் பண்ண வேண்டியது தான். அதில் உனக்கு ஃபஸ்ட் ஒன் பிரின்சிபல் கொஸ்டின் ரைட் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க, ரோஸ்டர் ஃபார்ம். இதை வந்து டாப்பிக்காக ரைட் பண்ணிங்க, ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒய்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒய் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதாவது A to Zலேருந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? என்ன ரைட் பண்ணலாம் பாருங்க பார்ப்போம். பி தனித்தனியாக ரைட் பண்ணலாமா? லெட்டரை பி கமா, ஆர் கமா, ஐ கமா, என் கமா, சி கமா. ஐ ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணியாச்சு சார், அதனால் ரைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சார். ஏ கமா, எல். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிங்கனாக்கா திஸ் இஸ் ரோஸ்டட் ஃபார்ம். அப்போ ஒரே எலமெண்ட் 2 டைம்ஸ் வந்ததுனாக்கா 1 டைம்ஸ் ரைட் பண்ணால் மட்டும் போதும். இதில் ஐ பார்த்தீங்கன்னாக்கா 2 டைம்ஸ் இருக்குது, நம்ம 1 டைம்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் மட்டும் போதும். திஸ் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ இதே மாடலேஷனில் நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் சம் பாருங்கள் பார்ப்போம். எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் ஒன் இருக்குதுன்னு பாருங்கள் பார்ப்போம். செகண்ட் ஒன், அதாவது செகண்ட் பார்ட்டில் என்னென்ன ஃபஸ்ட்டு கொஷின் இருக்குதுன்னு பாருங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ரிவிஷன் இந்தியான்னு இருக்குது, அதேமாதிரி பேரலோகிராம் இருக்கும், அதேமாதிரி தேர்ட் சப்ரிவிஷன் அண்டு ஃபோர்த்து சப்ரிவிஷன். அப்போ ஃபஸ்ட்டு சப்ரிவிஷன், செகண்ட் சப்ரிவிஷன், தேர்ட் சப்ரிவிஷன், ஃபோர்த்து சப்ரிவிஷன். உங்களுக்கு வந்து என்னது உனக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? ரோஸ்டர் ஃபார்ம் தான் சேஞ்ச் பண்ணணும். வெரி ஈஸி தான். அதேமாரி செட்டுக்கு வந்து நேம் ஏதாவது கொடுங்க, ஏ கொடுங்க, இல்லைனா பி கொடுங்க, சி கொடுங்க, டி கொடுங்க. செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட்ஸும் தனித்தனியாக ரைட் பண்ணணும். 2 டைம்ஸ் வந்ததுனாக்கா 1 டைம்ஸ் ரைட் பண்ணால் மட்டும் போதும். எக்ஸாம்பிளாக இங்கே இந்தியான்னு இருக்குது, செட்டுக்குள்ளே ரைட் பண்ணுவீங்க. ஏ ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ கமா, என் கமா, டி கமா. ஐ ஆல்ரெடி ரைட் பண்ணியாச்சு சார், அப்போது ஐ ரைட் பண்ணக்கூடாது, ஏன்னு ரைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கனாக்கா உனக்கு ஓவர். ஃபஸ்ட்டு சம் ஓவர், ரோஸ்டர் ஃபார்ம் ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ஃபேர் நோட்டில் என்னென்ன ரைட் பண்ணணுன்னாக்கா சொல்லிடுறேன் பாருங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன ரைட் பண்ணுவீங்க நீங்கள், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ செட்னு டாபிக் ரைட் பண்ணிக்கோ. அதில் 3 பார்ட்ஸை டிவைட் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிள் ஃபார்மை ரைட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி வந்து நீயே வந்து ட்ரை பண்ணுங்கள். வெரி ஈஸி தான். 1 டைப்ஸில் ஒன் ஃபார்மில் கொடுத்துட்டு அனதர் 2 ஃபார்மில் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் சம் ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ணியாச்சு. இதே மாடலேஷனில் எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம் வந்து உனக்கு ஹோம்ஒர்க் சம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.